சொல்லுங்கடா. ஊருக்குலாம் ஜாதகம் பாக்குறீங்க, உங்க ஜாதகத்தையும் பாத்திருப்பீங்களா? உங்களை யாரு முதல்ல தவ போறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, ஜோசியமா எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அது வானத்துல இருக்க 9 கிரகங்களை வச்சு கணிக்கிறோம். வானத்துல 9 கிரகம் சுத்துதான், அது பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மாதிரி பாதிக்குதான். எங்கடாப்பா கண்டுபிடிச்சீங்க இந்த கதைய? ஆமாடா, நீ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் காலமா காத்துட்டு இருந்தேன். வேற வேலை எல்லாமே எத்தனை காலமா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. அவங்கள என்ன முட்டாளா? அவங்க சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்லல, அதே சமயம் அவங்க சொன்னது எல்லாமே சரின்னு ஆயிடாது. முன்னோர்கள் பூமி தட்டையா இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப விஞ்ஞானிகள் உருண்டை நிரூபிச்சிட்டாங்களே. சரி, ஒரு குழந்தை பிறந்த நேரம்னு எந்த நேரத்தை சொல்றீங்க? அந்த குழந்தை கண்ணு முடிச்சு பாக்குற நேரத்தை கணக்குல வச்சுக்கணும். அது தொப்புள் கொடி அடுத்த நேரம் தான் கணக்கு. இல்ல, குழந்தை மூச்சுட்ட நேரம் தான் கணக்கு. இல்ல குழந்தை முழுசா வெளியே நேரம் தான். இதையே நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க. அப்ப ஒரே குழந்தைக்கு நீங்க 4 பேர் வெவ்வேறு மாதிரி இல்ல ஜாதகம் எழுதுவீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காத. ரத்தத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு விஞ்ஞானத்திலேயே சொல்லிருக்காங்க. அப்படியா? எப்படி? தம்பி, ரத்த குடும்பத்துல பார்த்தேன்னா RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ்னு இருக்குது. RH பாசிட்டிவ் RH பாசிட்டிவோட தான் சேரும். பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கலக்க முடியாது. அதே மாதிரிதான் செவ்வாதாசம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாதாசம் இல்லாதவங்களோட ரத்தம் சேராது. குழந்தையோட உடம்புல ரத்தம் எப்ப ஊறுது? வயிற்றுல இருக்கும் போது 3 மாசத்துக்குள்ளேயே ஊறிக்குது. அப்பவே அதோட ரத்தம் அதுதானே முடிவாய்க்குது. ஆனா பிறந்த நேரங்கிறது நம்மளோட இஷ்டத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆபரேஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம்ல. அந்த பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிற ஜோசியத்துக்கும் எப்பவுமே நிலையா இருக்கிற ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்னு எப்படி சொல்ற? நல்ல நேரமா பார்த்து எல்லா குழந்தைங்களையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா உலகத்துல எவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. சொல்லுங்கடா, உங்க பித்தலாட்ட ஜோசியத்தை அறிவுன்னு வேற சொல்றீங்க. ஒரே ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்துல 2 குழந்தை பிறகுது. அப்ப அந்த 2 குழந்தைக்கு ஒரே மாதிரி தானே ஜோசி எழுதுவீங்க. அப்ப அந்த 2 குழந்தைக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருமா? அது எப்படி ஒரே மாதிரி அமையும்? அவங்க அப்பா அம்மா வெவ்வேறு தானே, அவங்க வாழ்க்கை வெவ்வேறு மாதிரி தான் அமையும். அடியே என் புத்திசாலி தங்கத்தை. அண்ணா அறிவை பாரு. ஏன் எருமை, ஒரே நேரத்துல ஒரே வயித்துல பிறந்த ரெட்டை குழந்தைகளோட வாழ்க்கை ஒரே மாதிரிதான் இருக்குமா? சரி, அங்க இங்கே போற நெருக்குதே செல்லம். இதுவும் ரெட்டை பிறவிதான் மறந்துச்சு. அது ஒட்டிக்கிட்டே தான் பிறந்தாங்க, ஆபரேஷன் பண்ணி தான் பிரிச்சாங்க. இதோட பிறந்த இன்னொரு குழந்தை ஒரே வருஷத்துல செத்து போச்சு. ஆனா செல்லம் என்ன இருக்குது? ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒரே வயித்துல பிறந்த இவங்களோட வாழ்க்கைய கிரகைய வேற வேற மாதிரி பாதிச்சுட்டு சொல்றீ தங்கம். ஏடி பேச மாட்டேங்கிறீங்க? அடி ராசாத்தி, வாய்ட்டு வாங்கடி. எப்படி பேச முடியும்? இத்தனை நாளா இதை சொல்லிதானே ஊரடிச்சு உடையில போட்டானுங்க. அது அப்புறம் 2 ஜாதக நோட்டை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறீங்க. அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, அறிவாளியா முட்டாளா, படிச்சவனா படிக்காதவனான்னு எதுவுமே தெரியாம ஒரு ஆளை கட்டிட்டா நல்லா இருக்கும்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒருவேளை உங்க ஜாதகப்படி எல்லாம் பொருந்தி வருது, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இல்ல குடிக்காரனா இருக்கிறான்னு வைய, அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? சொல்லுங்க. வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது கண்ணு இல்லாம வாய் பேச முடியாம கைகள் இல்லாம பிறகுது, அதோட வாழ்க்கையில எப்படி தீர்மானிக்கப்படுச்சு? கற்பத்தில் இருக்கும் போது இதய குணமான சாவரமே இருக்கிற ஒரு குழந்தையோ இல்ல பிறக்கும் போது நோயோட தாக்கப்பட்ட ஒரு குழந்தையோ ரொம்ப ரொம்ப அருமையான நேரத்துல இந்த ஆயில் பழம் வெங்காயம் மிளகா இதெல்லாம்